ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மசூர் தாலை பயன்படுத்தி இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிறிஸ்பியான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஊற வைக்கிற நேரம் கூட கம்மி தான், உடனே செஞ்சிடலாம். ரொம்பவே கிறிஸ்பாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு மசூர் தாலை ஒரு அரை மணி நேரம் கழுவிட்டு ஊற வச்சா போதும். ஊற வச்ச பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப்பு அவலை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. திக்கான அவலாக இருந்தால் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப்பு ரவையும் சேர்த்துட்டு 4-5 காஞ்ச மிளகாவை காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு தக்காளி, பழுத்த தக்காளியாக சேர்த்து ஃபஸ்ட்டு ஓட்டிட்டு வந்துடுங்க ஒன்றும் பாதியாக. அது கூட ஒரு 4-5 பூண்டு பல்லும் தேவையான உப்பும் சேர்த்து நம்ம ஊற வச்ச மசூர் தாலோட தண்ணியையே சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுடைய மசூர் தால் கிறிஸ்பியான தோசை மாவு ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாரையும் கழுவி அதனுடைய தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. தோசை மாவோட பதம் எப்படி இருக்கணுன்றது இப்போ நான் உங்களுக்கு கரண்டியில் எடுத்து ஊற்றி காமிக்கிறேன். அப்போ தான் தோசை இந்த பதத்தில் இருந்தால் தான் கிறிஸ்பாக வரும். நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் இந்த தோசை மாவை ஊற்றி நல்ல மெலீஸாக எவ்வளோ ஊற்ற முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நல்ல மெலீஸாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சுற்றி நல்ல எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மொறுன்னு இது சுட்டு எடுத்தோம்னா நம்ம கிறிஸ்பான இன்ஸ்டன்ட் மசூர் தால் தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை தேங்காய் சட்னி இல்லைனா சாம்பார் அது கூட ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.